கிம்மியின் திடீர் வளர்ச்சி பெல்லேர் சாம்ராஜ்யத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஹோரேஸின் திரைமறைவு சூழ்ச்சிகள் அந்த குடும்பத்திற்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் இடத்தில், அதாவது அவர்களின் நிதிநிலையை பாதிக்கின்றன. கிம்மி, ரெயின் மற்றும் சில்வி தங்களின் ஆடம்பரமான புதிய வாழ்க்கை முறையை அனுபவிக்கின்றனர். ராய் தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு போட்டியாளரை ஆதிக்கம் செலுத்துகிறார். ஜூல்ஸும் ஏஞ்சலும் நேருக்கு நேர் மோதுவதால் நிலைமை மோசமடைகிறது. உடன்பிறப்புகளுக்கு இடையேயான மோதல் சரிசெய்ய முடியாத ஆழமான மனக்கசப்புகளை வெளிப்படுத்துகிறது. நார்மன் முடிக்கப்படாத காரியங்களை முடித்து வைக்கிறான். ஒலிவியா இருவருக்கான இரவு விருந்தில் புகுந்துவிடுகிறாள். ஒரு கொடிய சம்பவம் கிம்மியின் நம்பிக்கையை சிதைக்கிறது. டெலிண்டாவின் இடத்தில் ஒரு நடனக் கலைஞர் பெரும் பண ஆதாயத்திற்காக ஒரு முக்கிய பிரமுகரை குறிவைக்கிறார். ஏஞ்சலை பற்றிய தகவல்களை ரெயின் அலெக்ஸிடம் கறக்கிறார். ஹோரேஸுடனான சந்திப்பு கிம்மியை இந்த ஆட்டத்தில் மேலும் ஆழமாக இழுக்கிறது. பழிவாங்கும் நோக்குடன் ரெயின் கிளப்பிற்குள் நுழைகிறார். சார்லஸ் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமானவற்றை வீட்டிற்கு கொண்டு வருகிறார். ரெயினும் அலெக்ஸும் சுத்தம் செய்யும் பணியை கையாளுகிறார்கள். ஒரு கொடூரமான அவமதிப்பு ராயை ஆத்திரத்தில் ஆழ்த்துகிறது. கிம்மியின் குளக்கரை காலை உணவுடன் கூடவே ஒரு கிண்டலும் வருகிறது. பெல்லாரி குடும்பத்தினருக்கு தன் அதிகாரத்தை காட்ட கிம்மி அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிறாள். முரட்டுத்தனமான பண்ணை வேலையாள் ஒருவன் சில்வியை லாயத்திற்கு வரவேற்கிறான். ஜூலுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது. கிம்மியும் குடும்பத்தினரும் நேருக்கு நேர் மோதுவதால் நிர்வாகக் குழு அறை ஒரு போர்க்களமாக மாறுகிறது. சார்லஸும் ரெயினும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அவசர முடிவுகளை எடுக்கிறார்கள். அந்த நிர்வாண நடன விடுதியிலிருந்தும் ஜூலின் கட்டுப்பாட்டிலிருந்தும் தப்பிக்கும் முயற்சியில் பெல்லாரி குடும்பத்தால் நிறுவப்பட்ட பியூட்டி இன் பிளாக் முடி அலங்கார பள்ளிக்கு கிம்மி கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறாள். மல்லோரியும் ராயும் குழப்பமான தொடர் நிகழ்வுகளைச் சமாளிக்க முயல்கின்றனர். கிம்மி ரெயினுக்கு உதவ உத்தரவுகளை மீறி இரகசியமான சக்திவாய்ந்த வாடிக்கையாளர் ஒருவருடன் உடன்படிக்கை செய்து கொள்கிறாள். கிம்மியின் தேர்வுகள் ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கின்றன. ஆத்திரமடைந்த நார்மன் அந்த மோதிவிட்டுச் சென்ற விபத்து குறித்த பதில்களை தேடுவதால் பெல்லாரி குடும்பத்தினரிடையே பதற்றம் அதிகரிக்கிறது. தன் மகன்களை பாதுகாக்க ஒலிவியா கடுமையாக நடந்துகொள்கிறாள். ஏஞ்சல் கிம்மியிடம் ஒரு துணிச்சலான யோசனையுடன் வருகிறான். வழக்கு தீவிரமடைய மல்லோரி தனக்கான வழிகளை பற்றி யோசிக்கிறாள். ஏஞ்சலின் உலகம் ஆட்டம் கண்ட பிறகு கிம்மி அவனது யோசனையை மறுபரிசீலனை செய்கிறாள். ஜூல்ஸ் குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஒரு கடினமான தேர்வை எதிர்கொள்ள நார்மனின் சந்தேகங்கள் வலுக்கின்றன. மல்லோரி ராயின் இன்னொரு பெண்ணை தேடுவதால் அவனது அகங்காரம் புதிய உச்சத்தை அடைகிறது. கிம்மியும் ஏஞ்சலும் ஒரு வழியை தேடுகிறார்கள். நார்மனின் துக்கம் இரத்தக்களரியாக மாறுகிறது. ராயால் வெறுப்படைந்த மல்லோரி விஷயங்களை தன் கையில் எடுத்துக்கொள்கிறாள். நார்மன் உண்மையை வெளிக்கொணரத் தோண்டுகையில் ஒரு பரிச்சயமான முகம் கவனத்திற்கு வருகிறது. கிம்மியும் ஏஞ்சலும் நகர்வுகளை மேற்கொள்கின்றனர். கொள்ளையின் பின்னணியில் உள்ள மர்மங்களை ஹோரேஸ் ஒன்றிணைக்க மல்லோரி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட, கிம்மி தனது பொறுமையின் எல்லையை அடைய சதித்திட்டங்களும் இரகசியங்களும் ஒரு முழுச் சுற்றை நிறைவு செய்கின்றன. பெல்லாரி குடும்பத்தினர் துக்கத்திலும் சதித்திட்டங்களிலும் மூழ்கியதால் உணர்ச்சிகள் கொந்தளிக்கின்றன. பழிவாங்கும் வெறியால் உந்தப்பட்டு கிம்மி கடத்தப்பட்ட தன் சகோதரி சில்வியை தீவிரமாக தேடத் தொடங்குகிறாள். கிம்மியின் துப்பு தேடும் வேட்டை ஒரு பகைமையான சந்திப்பிற்கு வழிவகுக்கிறது. ஜூல்ஸ் தனக்கு நன்கு தெரிந்ததைச் செய்கிறான். குழப்பத்தை சரிசெய்கிறான். ஹோரேஸ் நார்மனின் குற்றச் செயல்களை கூர்ந்து கவனிக்கிறான். ஹோரேஸ் குழப்பத்தை விதைப்பதால் மோசமடைந்து வரும் வழக்கு மல்லோரியின் பிரச்சனைகளில் மிகச் சிறியது. கிம்மி சில்வியை தேடும் தனது முயற்சியை அபாயகரமான புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்கிறாள். ஜூல்ஸும் அவனது ஆட்களும் கிம்மியை தேடுகிறார்கள். ஏஞ்சல் உயிர் பிழைப்பதற்காக ஒரு அபாயகரமான ஆட்டத்தை ஆடுகிறான். வார்னி மற்றொரு பெல்லாரி ஊழலின் குறிக்கோளுக்குள் சிக்கிக்கொள்கிறான். சில்வியை கண்டுபிடிக்க கிம்மிக்கு உதவ ஹோரேஸ் ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறான். அவனை நம்ப முடியுமா என்பதை அவள் கண்டறியும் வேளையில் ஏஞ்சல் அந்த கிளப்பில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டுபிடிக்கிறாள். ராயின் துரோகத்திற்கு காரணம் அந்த நடன விடுதிதான் என்று மல்லோரி கண்டுபிடிக்கும்போது பணம் பேசுகிறது. சில்வியை காப்பாற்றுவதற்கான ஒரு துணிச்சலான முயற்சி கிம்மியை மேலும் ஆழமான ஆபத்தில் இழுத்துச் செல்கிறது. ஹோரேஸின் இறுதித் திட்டம் பெல்லாரி குடும்பத்தினரை மிகுந்த எச்சரிக்கை நிலையில் வைக்கிறது. ஒலிவியா பொறுமையாக காத்திருக்கிறாள். ஏஞ்சலும் ரெயினும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசிக்கின்றனர். கிம்மி எதிர்பாராதவிதமாக செய்திகளில் இடம்பிடிக்கிறாள். ஹோரேஸ் கிம்மியிடம் உதவி கேட்கும்போது நிலைமை தலைகீழாக மாறுகிறது. திகைத்துப்போன பெல்லாரிகள் தங்கள் பேரரசின் மீதான பிடிப்பை தக்கவைத்துக் கொள்ள போராடுகிறார்கள்.